வீடுங்கிறப்போ அது சரியில்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க, "தொடர்ந்து எனக்கு ஒரு 2 முறை விபத்து நடந்திருக்கு சார்" அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது, முதல் காம்பவுண்ட் கிடையாது. முதல் வாஸ்துனுடைய பேசிக்கே காம்பவுண்ட் வேணும். காம்பவுண்டே இருந்து நீங்க சொன்ன மாரி பேங்க் டை அப் பண்ற வீடெல்லாம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? வீடு கட்டுனா பேங்குக்கா? நமக்கா? அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்குறப்போ, பேங்குக்கு போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்ல வந்து அவங்க வந்து 2 மூலையில மட்டும் காம்பவுண்ட் போட்டுருவாங்க. தெற்குலயுமே, மேற்குலயும் காம்பவுண்ட் வால் போட்டுர்றாங்க. வடக்குலயும், கிழக்குலயும் காம்பவுண்ட் வால் போடுறது இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லையில வீடு கட்டிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் ரோடு, இந்த பக்கம் பார்த்தாலும் ரோடா இருக்கும். சின்ன சந்து தடமாவது இருக்கு. அது சந்து தடத்துல போய் பின்னாடி வீட்டுக்கு போற மாரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். வாஸ்து இல்லாத இடத்துல இவங்க வீடு அழகா இருக்குதுங்கிறதுக்கோசரம் வெறும் 40,00,000த்துல ஆரம்பிச்சு 2,00,00,000, 3,00,00,000 ரூபா வரைக்கும் வாங்குனவங்க, ரிவர்ஸ் ஆயி வெளிய வந்தவங்கள நான் நெறைய பேர்த்த காப்பாத்தியிருக்கிறேங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடு சரியில்ல. பேங்குக்கும் கட்ட முடியாது. 2வது இவங்களோட வாழ்க்கையில நிம்மதி போயிரும். அந்த வீட்ல வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய இழப்புகளும் கூட ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி வீடுகள் வந்து பேங்குக்கா? வீட்டுக்கா? நம்ம வாழ முடியுமா? அப்படின்னு ஒரு சரியான கேள்வியில, சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா, வீடு சரியில்லை என்றால் பேங்கே வெல்லும். பேங்க்காரன் எடுத்துக்குவான். கண்டிப்பா அந்த வீட பூட்டி தான் வச்சிருப்பாங்க. இது நெறைய பக்கம் நம்ம பார்த்துருக்குறோம். அதான் பேங்க் டைப் ஆன வீடு மட்டும் ஒரு சிலர் வந்து கம்மியா கிடைக்குதுன்னு என்ன கூட்டிட்டு போவாங்க. இது எப்படி எனக்கு ஊர்ஜிதமா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா,